எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு டிவோஷனல் வீடியோ பார்க்கலாமா? ஆமாங்க. இந்த மாசத்துல இந்த வீக் பார்த்தீங்கன்னா, ஒரு டிவோஷனல் ட்ரிப்பாவே தான் எனக்கு அமைஞ்சது. இந்த வீடியோல வந்துட்டு பார்ட் 2வும் வரும். மறக்காம அதையும் பாருங்க. இந்த வீடியோ எப்ப எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாங்க, அமாவாசை அன்னைக்கு. அதாவதுங்க 30ஆம் தேதி 12வது மாசம் டிசம்பர்ல எடுத்தது தான். ஃபர்ஸ்ட்டு அமாவாசை அப்ப அம்மா வீட்டு குலதெய்வம் கோவில்ல எங்க ஊர்க்காரைங்க ஐ மீன் இந்த சைடு பள்ளிப்பாளையம் சைடுக்காரைங்க வந்து பூஜைக்கு குடுத்துருந்தது. ஸோ அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். எங்க இருக்குன்னு முடிஞ்சா இந்த வீடியோல இருக்கிறத வச்சு கண்டுபிடிங்க. நான் லாஸ்ட்டா சொல்றேன். எங்களுக்கு வந்து 2 கோவில் இருக்குங்க. பொன்காளி அம்மன் கோவில், கவுண்டச்சி அம்மன் கோவில் 2 இருக்கு. 2மே கொஞ்சம் பக்கம் பக்கம் தான். ஒரு 1 1/2 கிலோமீட்டர் வித்தியாசத்துல தான் இருக்கு. ஃப நாங்க இப்ப இந்த வீடியோல இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா, பொன்காளி அம்மன் கோவில். இங்க போய் சாமி கும்பிட்டாச்சுங்க. அடுத்து வந்துட்டு பக்கத்திலேயே இருக்க கவுண்டச்சியம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானமும் போடுவாங்க. 2மே ஒரு 1 1/2 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அங்கேயும் போயிட்டு அர்ச்சனை பண்ணி சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு கொஞ்ச நேரம் கோவில்லையே இருந்துட்டு அன்னதானம் சாப்பிட போயாச்சுங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா, எங்கள் கோவிலோட அன்னதானம் பிடிக்கும். அன்னதானம்னாலே அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் கோவில் சாப்பாடு. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, சாம்பார், பொரியல் இந்த மாரி தான் போடுவாங்க. எனக்கு அங்கே இருக்க டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். அன்னதானமெல்லாம் சாப்பிட்டு மதியம் கோயில் போயிருந்தோம். ஈவினிங் ஆட்டம் வீட்டுக்கு போயாச்சுங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்க விநாயகர் கோவில்ல ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. சேம் டே பார்த்தீங்கன்னா, அனுமன் ஜெயந்தி. ஸோ அங்கே வந்துட்டு பூஜை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு அபிஷேகம் பார்க்குறதுக்கே போயிட்டேன் நேரமாவே. பட் அந்த வீடியோஸ் எடுக்க முடில. இந்த கோவில்லையும் போய் நல்லா பூஜையெல்லாம் திருப்தியாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் நான் ஹஸ்பண்டும் வந்துட்டு அக்கா ஊரில் நோம்பி போட்டிருந்தாங்க. அங்கே வந்து 3 நாள் நோம்பி. கோவில் ரொம்பவே பெருசு. அந்த எட்டுப்பட்டி கிராமத்துக்கு சேர்ந்தது. ஸோ அங்கே போய் கூட்டம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அந்தன்னைக்கே சாமி கும்பிட்டு ஒரு 11:00க்கு மேலே எங்கள் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர்லேயும் பண்டிகை கரகம் வந்துட்டு இருந்தது. இது வந்து அம்மாவோட ஊர். நோம்பி அன்னைக்கெல்லாம் பெருசா போக மாட்டோம். ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்னு. பட் நடுவால என்னைக்காவது போய் சாமி கும்பிட்டு வர பழக்கம் இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா, குண்டமெல்லாம் இறங்குவாங்க. அதெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கும். ஸ்கூல் டேஸ்லலாம் இந்த நோம்பி அப்ப லேட் ஆகுமா? வேன் அந்த வழியில போறனால, எப்பாடா லேட் ஆகணும் அந்த மாரிலாம் நெனச்சிட்டு போன காலம் இருக்கு. ஒரு 11:30க்கு மேல அம்மா வீட்டுக்கு போயாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுற பழக்கம் இருக்குது நியூ இயருக்கு. ஸோ குட்டீஸ், லேடீஸ்லாம் சேர்ந்து ஃபன் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. வருஷம் வருஷம் அங்கே போயிடுவேன். பட் இந்த வருஷம் வந்துட்டு மிஸ் பண்ணிடுவேனோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் அதையும் மிஸ் பண்ணல. போயாச்சு. கொஞ்ச நேரம் போயிட்டு ஃபன்ஃபில்லாக கேம்ஸ் அப்புறம் பாட்டு பாடினாங்க குட்டீஸு. நிறையா விளையாண்டுட்டு குட்டீஸ் அண்டு ரொம்ப நாள் கழித்து எல்லாத்தையும் பார்த்து மீட் பண்ணி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது சூப்பராகவே இருந்தது. கரெக்டாக 12 ஆகிறப்ப பட்டாசெல்லாம் வெடித்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரே ஆர்வமாக போச்சு. எப்படா கேக் கட் பண்ணுவோம் அப்படின்னு. எங்கள் பாப்பா வந்துட்டு பேருக்கு தான் அவங்க ஊரில் நோம்பி கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே எங்களோடையே வந்துட்டாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஆர்வமாக ஒரு குட்டீஸ் எல்லாம் கேக் கட் பண்ணுறாங்க அப்படின்னு. எங்கள் வாண்ட அந்த பக்கம் அந்த ஒயிட் டிஷர்ட் தான் அக்கா பொண்ணு. எல்லாம் கேக் கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 12:30 நாங்களும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளே திரும்பவும் மேடம் வந்து பட்டாசு வெடிக்கிறத பார்த்தோன்னே ஒரே இதாகிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல சித்தி எங்கள் வீட்டில் பட்டாசு இருக்குது எடுத்துகிட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரே ஆர்ப்பாட்டம். மேடமுக்கு பட்டாசு வெடிக்கிறனாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் அதெல்லாம் வெடிச்சுட்டு கேக்லாம் கட் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோ அதுக்கு அடுத்த நாள் அதாவது நியூ இயர் அன்னைக்கிங்க 1ஆம் தேதி கண்டினியூ ஆகுது. அக்கா வீட்டுக்கு போயிட்டு மதியமாக வந்துட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ரிலேட்டிவ் அப்படியே நானும் கூட போயிருந்தேங்க. 2 அவங்க எல்லாம் பொங்கல் வச்சுருந்தாங்க. நான் சும்மா எனக்கு பெருசாக பொங்கல்லாம் வைக்க தெரியாது. நல்லபடியாக பொங்கலும் பொங்கி வந்து சாமி கும்பிட்டு அக்கா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா பார்த்தீங்கன்னா பூமுடி எடுக்கிறதா இருந்தது. ஸோ இந்த இது முடிச்சுட்டு அப்படியே பூமுடி எடுக்க போயிட்டா. அப்படியே அக்கா ரிலேட்டிவை வச்சு நான் பொங்கல் வைக்கிறத மேனேஜ் பண்ணிகிட்ருந்தேன். நான் பெருசாக எதுவும் பண்ணல. அவங்க தான் பண்ணுனாங்க. அக்கா பூமுடி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இங்கே பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அக்காக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ போயிட்டு
சாமி கும்பலான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எங்கள் பொங்கல் பொங்கின கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட பொங்கலும் பொங்கிருச்சு. அவங்க பாப்பாவும் அக்கா பொண்ணும் தான் ரொம்ப க்ளோஸு. மேடம் தான் வந்துட்டு பொங்கல் பொங்குனோனே அரிசி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த அரிசி போடுற வீடியோவை மட்டும் பாருங்களேன், நான் காமிக்கிறேன். சுடுன்னு தெரியுது, பட் நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பக்கத்தில் போயே போடாமல் அப்படியே மேலேருந்தே போட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு எட்டுப்பட்டி கிராமத்துக்கு சேர்ந்த கோவிலுங்க. அதனால கூட்டம் ரொம்ப வரும். 3 நாள்த்து பண்டிகை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வேண்டுதல் வச்சு கொண்டு வந்து வைக்கிறதுங்க. அ பொங்கல் வச்சு சாமியெல்லாம் போய் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. கோவில் டெக்கரேஷனுமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, அடுத்து வரும். அதையும் மறக்காம பாருங்க. இது வந்து பொங்கல் விலாக் மட்டும் தான் இருக்கும். இந்த அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மதியத்துக்கு மேல அக்னி சட்டி, அளவு குத்தி வர்றது, ஆர்கெஸ்ட்ரா இந்த மாரி நெறையா அவங்களதுல இருக்கும். அந்த வீடியோ அடுத்த கிளிப்பிங்ஸ்ல வருது. அளவு குத்தி வரதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படியே ஒரு மாரி உடம்பெல்லாம் சிலுத்து போச்சுங்க. ஏன்னா அப்படி இருந்தது. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ வருங்க. வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.